Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மெஷ் அனாலிசிஸ். இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு மெஷ் அனாலிசிஸ் ஓட ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இது மெஷ் அனாலிசிஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட், லூப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெஷ் அனாலிசிஸ் ஆர் லூப் அனாலிசிஸ். ஸோ இந்த மெஷ் அனாலிசிஸில் நம்ம யூஸ் பண்ணுற லா வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இருக்குது, அடுத்து வந்து டைரக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்வெர்ட் கரண்ட் சோர்ஸ் இன்டு வோல்டேஜ் சோர்ஸ் பை யூஸிங் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் ஏதாச்சும் கரண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சோர்ஸஸை வோல்டேஜ் சோர்ஸஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். இல்லை சார் கரண்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது, வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் ஸ்டெப் 1 நமக்கு தேவைப்படாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம்னா ஒரு 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 3 ரெசிஸ்டன்சஸ் தான் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸஸே இல்லை. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இங்கே கிடையாது. இன்கேஸ் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சோர்ஸஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெஷ் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ மெஷ் மேட்ரிக்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இட் மே பி 2x2 மேட்ரிக்ஸ் ஆர் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் வந்து 2 மெஷ் இருந்துச்சு, இல்லை 2 லூப் இருக்குது அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் வரும். இல்லை 3 லூப் இருக்குது அப்படின்னா 3 லூப் இருக்குது அப்படின்னா we will be using 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து 2 மெஷ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெஷ் ஆர் ஃபஸ்ட்டு லூப்புங்கிறது எது அப்படின்னா V1 R1 R2. அடுத்து செகண்ட் லூப் வந்து R2 R3 V2. ஸோ 2 லூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ எம் யூஸிங் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வரும், அடுத்து கரண்ட் மேட்ரிக்ஸ் I1 I2, அடுத்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் V1 V2. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் உள்ள காம்பனன்ட்ஸை பற்றி ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா 2 rows 2 columns. ஸோ என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா R11 R12 R21 R22. ஸோ 4 எலிமெண்ட் வந்து நம்ம இதில் இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு R11 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ R11 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் சம் ஆஃப் ஆல் தி ரெசிஸ்டன்ஸ் இன் தி லூப் 1. அடுத்து R22 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ R22 அப்படின்னா என்ன அப்படின்னா, செகண்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இட் இஸ் R22. அடுத்து R12. ஸோ R12 நம்ம பார்ப்போம். ஸோ R12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்கும் 1 refers to ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் 2 refers to செகண்ட் லூப். ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுதணும், கூட ஒரு மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R12 இஸ் sum of all the common resistances in loop 1 and 2. ஸோ ஃபஸ்ட் லூப்லேயும் செகண்ட் லூப்லேயும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஆட் பண்ணி எழுதிக்கிட்டு சைன் வந்து மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்சஸ். அடுத்து R21. ஸோ R21ங்கிறது என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஆல் தி காமன் ரெசிஸ்டன்சஸ் இன் லூப் 1 and 2. ஸோ செகண்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும், ஸோ செகண்ட் லூப் ஃபஸ்ட் லூப் ரெண்டுத்துக்கும் செகண்ட் லூப் ஃபஸ்ட் லூப். ஸோ 2 லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டு சைன் வந்து மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கணும். ஸோ R11 R22 R12 R21 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கரண்ட் மேட்ரிக்ஸ் I1 I2. இந்த I1 I2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பின்னால். அடுத்து V1 V2. ஸோ V1 V2ங்கிறது என்ன அப்படின்னா, வோல்டேஜ் இன் லூப் 1 அண்ட் வோல்டேஜ் இன் லூப் 2. சரி, V1 V2 நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ V1 இஸ் தி வோல்டேஜ் சோர்சஸ் இன் லூப் 1. V2ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் இன் லூப் 2. ஸோ
லூப் 1ல வந்து உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். V2ங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் லூப்ல உள்ள வோல்டேஜ் சோர்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ வந்து இதில் சைன் வந்து முக்கியம். ஸோ வோல்டேஜோட சைன் முக்கியம். அது ப்ளஸ் பாசிட்டிவ் வோல்டேஜா நெகட்டிவ் வோல்டேஜா, சைன் இஸ் பாசிட்டிவ் ஆர் வெதர் சைன் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த கரண்ட் அந்த வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் -to அப்படின்னா வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ். இதே பிளஸ்ல இருந்து மைனஸ் சைனுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சைன் ஆஃப் வோல்டேஜ் இஸ் மைனஸ் நெகட்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து பை கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி டெட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த டெட்டர்மினன்ட்ல இருந்து டெல் I1 கண்டுபிடிக்கணும், டெல் I2 கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் I1 டெல் I2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we need to find the value of I1 and I2. ஸோ I1 கண்டுபிடிக்க ஃபார்முலா I1 is equal to del I1 value divided by del value. அடுத்து I2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா is del I2 divided by del. ஸோ இதன் மூலயமா I1 and I2 நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ I1 refers to loop current 1 and I2 refers to current flowing through the loop 2. ஸோ இதுதான் மெஷ் கரண்ட். ஸோ மெஷ் கரண்ட் I1 கண்டுபிடிச்சிருக்கோம், மெஷ் கரண்ட் I2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்க சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தோங்க அப்படின்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் R1, ரெசிஸ்டன்ஸ் R2, ரெசிஸ்டன்ஸ் R3. ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு எப்படி இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 2 லூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து V1 R1 R2, செகண்ட் லூப் வந்து R2 R3 V2. ஸோ லூப் 1ல் போகிற கரண்ட் I1 நான் எடுத்துக்கிறேன், லூப் 2ல் போகிற கரண்ட் I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 லூப் மட்டும் இருக்கிறதுனால 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா R11 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ R11 இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் லூப் 1. ஸோ லூப் 1ல என்னென்ன ரெசிஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா R1ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அடுத்து R2 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ R11 வேல்யூ இஸ் நத்திங் பட் R1 பிளஸ் R2. ஸோ ரெண்டே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, R1 ரெசிஸ்டன்ஸ் R2 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து வந்து R22. ஸோ R22 எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் லூப்ல உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் லூப் இஸ் R2 R3 V2. ஸோ இதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லூப்ல உள்ள ரெசிஸ்டன்சஸ் இஸ் R2 and R3. ஸோ செகண்ட் லூப்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் R2 and R3. ஸோ R22 is nothing but R2 plus R3. அடுத்து வந்து நமக்கு R12 வேணும், R21 வேணும். ஸோ R12 அண்ட் R21 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் R12 நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ R12ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப். ஸோ 2 லூப்லையும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 லூப்லையும் என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு காமனாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லூப்ல R2 இருக்கு, அதே மாதிரி செகண்ட் லூப்லயும் R2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் செகண்ட் லூப் ரெண்டுத்துலயும் காமனா உள்ளது நமக்கு இந்த R2 மட்டும்தான். ஸோ R2 இஸ் காமன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் போத் I1 அண்ட் I2. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா R2 மட்டும் எழுதி அது கூட ஒரு மைனஸ் சைன் நம்ம சேர்த்து எழுதிக்கணும். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து R21 எப்படி ஃபில் பண்ணுறது, ஹவு டு ஃபில் R21. ஸோ R21 இஸ் காமன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் போத் லூப் 1 அண்ட் 2. ஸோ லூப் 1க்கும் 2க்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் இஸ் R2.
R2 மட்டும்தான் இருக்குது. ஸோ R2 மட்டும் நம்ம எழுதி அது கூட என்ன பண்ணிக்கணும்னா ஒரு மைனஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதுதான் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து கரண்ட் மேட்ரிக்ஸ் I1 I2 நம்ம எழுதிடுவோம். அடுத்து வந்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். ஸோ V1 V2 இந்த V1 V2வை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ V1 V2 எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ V1ங்கிறது வந்து லூப் 1ல் உள்ள வோல்டேஜ். எத்தனை வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சைன் வந்து கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுதா இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுதாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V1 மட்டும்தான் இருக்கு. இந்த V1ல கரண்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1 கரண்ட் வந்து கிளாக் வைஸில் இந்த டைரக்ஷனில் வந்து அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் டு ப்ளஸ், ஸோ மைனஸ் டு ப்ளஸ், ஸோ மைனஸ் டு ப்ளஸ், ஸோ மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ். ஸோ நம்ம இங்கே பண்ண போகிறது வந்து ப்ளஸ் V1. நமக்கு என்ன வேணும்னா ப்ளஸ் V1 வோல்டேஜ் நம்ம எழுதிக்கணும். அடுத்து வந்து V2 வோல்டேஜ் நம்ம பார்க்கணும். ஸோ V2 வோல்டேஜ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லூப் 2. ஸோ லூப் 2ல உள்ள வோல்டேஜ். ஸோ லூப் 2ல எத்தனை வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா V2. ஸோ இந்த V2ல கரண்ட் வந்து என்ன டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ V2ல கரண்ட் வந்து I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதாவது கிளாக் வைஸ்ல. ஸோ கரண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா ப்ளஸ் டு மைனஸ். ஸோ ப்ளஸ்ல இருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ ப்ளஸ் டு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ்ல இருந்து மைனஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ். ஸோ V2 சைன் வந்து மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் V2. ஸோ திஸ் இஸ் மெஷ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மெஷ் மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிட்டர்மினண்ட்டை ஃபார்ம் பண்ணி டிட்டர்மினண்ட்ல இருந்து del I1 del I2 அதுக்கப்புறம் I1 I2 நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ப்ரொசீஜர் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மெஷ் அனாலிசிஸ். ஸோ இந்த மெஷ் அனாலிசிஸ்ல வந்து நமக்கு பார்த்தோம்னா 8 மார்க் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, 13 மார்க் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை எப்படி நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Thank you, students.